ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்மளோட ஃபேவரட்டான சுவாமி ப்ரோட ஒரு சூப்பர்பான அப்டேட் 3 அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம சுவாமி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லெவலுக்கு ரீச் ஆனாங்கன்னா அவங்க வந்து வாழ்த்தி ஒரு அப்டேட் வந்து போட்டுருவாங்க. அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அது மாதிரி தான் பண்ணுவார். ஸோ இது மாதிரி ஒரு சில செலிபிரிட்டிஸ் தான் இந்த மாதிரி இருப்பாங்க. அதில் நம்ம சுவாமி ப்ரோவோட மனசுமே ரொம்ப அழகான மனசு. நம்ம வினோத் ப்ரோ, திரவியம் ப்ரோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்க்கும் வந்து விஷ் பண்ணுவாங்க. அந்த வகையில் நம்ம சுவாமி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா விஷஸ் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க புது ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, பர்த்டே விஷஸ் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் நம்ம காற்றுக்கென வெளியில் சீரியலில் சுவாமி ப்ரோ அதாவது சூர்யா கேரக்டருக்கு ஃப்ரெண்ட் ரோல் வந்து சீனு அப்படிங்கிற கேரக்டர் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ரெட்ரோ மூவியில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க போல். அந்த மூவி சீனை வந்து ரீஷேர் பண்ணி வரலாம் வா அப்படின்னு சொல்லி போஸ்ட் வந்து ஷேர் பண்ணது. அதை பார்த்துமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவருக்கு இந்த மூவி ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் விஷஸ் வந்து சொல்லிடலாம். ஸோ நம்ம இந்த காட்டுக்கின வெளி சீரியலில் எப்படி ஸ்ரீனு ப்ரோ ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாரோ அதே மாதிரி தான் நான் கௌதம் கேரக்டருமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக காமிப்பாங்க த்ரூ த சீரியல் நினச்சேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எபிசோட் மட்டும் வந்தாங்க. பட் இன்னொரு ஒரு அப்டேட்டுமே இருக்குது. அதை நான் ஸ்பெஷலாக தனி வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி ப்ரோவோட இன்னொரு அப்டேட்டுமே இருக்குது. சுவாமி ப்ரோ கூட அவரோட ஃபஸ்ட்டு சீரியல் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மாமா ஆக்ட் பண்ண ஆக்ட்ரஸ் வந்து ரீசனாக மீட் பண்ணியிருப்பாங்க போல். நேம் ஹரிணி ஸ்ரீகாந்த். ஸோ அவங்கள டேக் பண்ணி அவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீரியலில் அம்மாவை பண்ணும்போது அது அவங்களுக்கு உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஹாப்பியான மொமெண்ட் இருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணும்போது. ஸோ அந்த அழகான ஒரு ஃபோட்டோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃபைனலாக நம்ம சுவாமி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜுன் போனால் ஜூலை காற்றே அந்த ஒரு சாங்கை அவரோட ரியாக்ஷனோட கியூட் எக்ஸ்பிரஷன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்டில் மியூசிக் அவங்க வந்து பாடிட்டே போகிற மாதிரி வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி காரில் போகும்போது பேக்ரவுண்டில் சாங் போட்டுட்டு நம்ம வந்து அந்த பாட்டை பாடிட்டே வைப் பண்ணிட்டு போகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் சுகமான ஒரு ஃபீலிங்ஸுங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி வந்து பாட்டு போட்டுட்டு செமையாக வந்து சவுண்ட்லாம் வேகமாக வச்சுட்டு அதை வைப் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடலாம் போகும்போது அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், மேற்கெலாம் ரொம்ப பிடிக்கும் சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாருக்குமே அது பிடிக்கும். சுவாமி வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பாங்க பாட்டுப்படி. பட் அதை வந்து நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் நம்மளால் பார்க்க முடியும். பட் ஃபுல் வீடியோ நம்மளால் ஷேர் பண்ண முடியாது, காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துடும். அது குட்டி வீடியோ மட்டும் நான் ஷேர் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாவில் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.